நம்ம இப்போ தாஜ்மஹால் வந்துருக்கோங்க. தாஜ்மஹால் வந்து பார்த்திங்கன்னா மும்தாஜுக்காக ஷாஜகான் கட்டினதுங்க. 1631 1654 வரைக்கும் இது அப்ராக்சிமேட்டாக கட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 30 இயர்ஸ் வந்து இது கட்டுறதுக்கு ஆயிருக்குங்க. இது வந்து ஆக்ராவோட யமுனை அதிகாரியில் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகான் வந்து மும்தாஜ் வந்து அவரோட 3வது ஒய்ஃபுங்க. 14வது குழந்தை பிறக்கும்போது அவங்க இறந்துருக்காங்க. அவரோட பிரிவை தாங்க முடியாமல் அவங்க மேலே வச்சிருந்த லவ்வுக்காக இந்த இடத்த கட்டிருக்காருங்க. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏன் இதை காதலர் சின்னம் இல்லை அமைதிக்கான இடம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு இடமும் ஒரு விஷயமும் இந்த கார்டன்லாம் வந்து அவர் பார்த்து செதுக்கிற மாதிரி இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம தாஜ்மஹால் உள்ளே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது, ஸ்பெஷாலிட்டி என்ன, அந்த கார்டன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்ம உள்ளே வந்து சவுத் கேட்டுங்க. ஈஸ்ட் கேட், வெஸ்ட் கேட். நார்மலாக வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து சவுத் கேட் வந்து உள்ளார அலோவ் பண்ணுற இடமா இருக்குது. எல்லா இடத்துலையும் எல்லோரும் வரலாங்க. பட் இது வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி அதிகமாக இருக்குது அப்படி சொல்கிறதுனால இது வந்து சவுத் கேட்டில் வந்து வரத்துக்கு இருக்காங்க. இது உள்ளே இருக்க கார்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்க எப்படி இருக்குன்னா, இது உள்ளார வந்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து எல்லோரும் தங்கறதுக்கு இடம் இருக்குது. அப்புறம் வந்து கார்டன் அழகாக இருக்குது. எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருங்க. ஒரு சைடில் ஒரு என்ட்ரி கேட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து அந்த என்ட்ரன்ஸ் தான். அது இருக்குது. அதில் வந்து தாஜ்மஹாலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வெறும் இலூஷனில் வந்து உள்ளே இருக்க அப்படியே உங்களுக்கு வந்து அது ஒரு பெருசாக தெரியறது. உள்ளே நீங்கள் நடக்க உங்கள் பக்கத்தில் தாஜ்மஹால் வர மாதிரி தெரியும். எல்லா இலூஷன் பேஸ் பண்ணி இருக்க எல்லா டெக்னிக் அந்த காலத்துலேயே இவ்வளோ ஆர்கிடெக்ட் பேஸ் பண்ணி அதை கட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது உள்ளார இருக்கிற அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே இருக்க எல்லாத்துலேயுமே அவ்வளோ கலைநயத்தோடு அதை வந்து கட்டியிருக்காங்கன்றது வந்து அவரோட கலை ரசனை என்ன அப்படின்னு காமிக்குதுங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ நான் வர இன்னும் அதிகமாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு மேடை மாதிரி இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்க தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது நீங்கள் கார்டனோட பார்க்கும்போது அது நடுவில் வந்து தண்ணி போகிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது ஒரு சின்ன மேடை மாதிரி அவங்க உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அது மாதிரி ஒரு கான்செப்டில் அதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதை வந்து நம்ம இங்கே எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மசூதி இருக்குங்க. மசூதி வந்து ஃப்ரைடே வந்து இங்கே தொழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அவர் ஒரு முஸ்லீம் மன்னர் அப்படின்றதுனால அதை வந்து மசூதியோடு வச்சு கட்டியிருக்காரு. நீங்கள் பார்க்குற இடம் அந்த மசூதி. இந்த இடத்துல தான் தொழுகை நடத்துவாங்க. இது 2 சைட்லேயுமே இருக்குங்க. அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல் சீனரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளில வந்து பார்க்குற இந்த நதிக்கரைங்க. இப்போ வந்து இந்த நதி கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க. இது நீங்கள் உண்மையிலே நதியாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது அதோட அழகே வந்து தனியாக இருக்குங்க. ஒரு சைடில் ஃபுல்லாக நதி, அப்படியே வந்து நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காதலர் சின்னம் அப்படின்னு சொல்கிற பாயிண்டில் ஒரு அழகான ஒரு பளிங்குக்கல் மாளிகை அப்படின்ற பாயிண்டில் தாங்க இது இருக்குது. அவரோட கடைசி காலத்தில் கூட இதை பார்த்துட்டு தான் சாவா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காருங்க.
இது உள்ளார போகிற வழிங்க. இது உள்ளார போகிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு வழி இது தான் உள்ளே இப்போதைக்கு விட்றாங்க. ஸோ அது உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் உள்ளார வந்து நடந்து வரும்போது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தங்குற இடம் அதெல்லாம் இருக்குது. இதில் இருக்க ஆர்கிடெக்ட்லாம் பார்த்திங்கன்னா மிரர் இமேஜ் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மிரர் இமேஜ் ஆர்கிடெக்ட் அப்படின்னா, நீங்கள் ஒரு இதில் பார்க்குற டிசைன்ஸும் ஒரு கல்லுலேயும் அப்படியே ஆப்போசிட் மிரர் இமேஜஸில் இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நேச்சுரல் கலர்ஸுங்க. அவங்க யூஸ் பண்ணிக்க எல்லாமே வந்து நேச்சுரல் கலர்ஸ் அந்த காலத்துலேயே. அது மாதிரிலாம் பண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்கா தாஜ்மஹால் கட்டிருக்காருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆக்ரா வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த இடத்த பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு நல்லா போகலாங்க. மொத்தமாக இந்த தாஜ்மஹால் நீங்கள் வந்து இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க இடம் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அழகான இடத்த அழகாக வந்து ரசிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க இல்லை வந்துடுறீங்க இந்த சைடு ஆக்ரா அப்படின்னு வரீங்க அப்படின்னா இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ரொம்ப அழகான இடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்கள் கமெண்ட் செக்ஷனில்